ஐயனார் துணை சீரியல்ல சோழன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்ற நிலா. அந்த வாழ்க்கைய முறியடிக்க காத்துக்கிட்டு இருக்க நிலாவோட அப்பா. நிலாவோட அப்பா போடுற மாஸ்டர் பிளான். எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த அதிரடியான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலாவோட வீட்டுக்கு முன்னாடி மொத்த குடும்பமும் நிக்கிறாங்க. அப்ப நிலாவோட அப்பா வெளியில என்னமோ சத்தம் கேக்குதேன்னு பாதி தூக்கத்துல எழுந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறாரு. லைட்டை எல்லாம் போட்டு மொத்த குடும்பமும் லைட்டை போட்டு அவர் வரத பாத்துக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிலாவோட அப்பாவுக்கு அவங்க அங்க இருக்கிறது தெரியல. ஏதோ தப்பா இருக்கேன்னு வெளியில வந்து கேட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. சோழன் அங்க இருந்துகிட்டு நடேசன் கிட்ட, போதுமாயா, இப்ப உனக்கு திருப்தியா? பாரு, கேட்டு நீக்கி இருந்தது, நிலா ஈஸியா வெளியில வந்திருப்பா, இப்ப உன்னால அவர் வந்து கேட்டை பூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மேலே போனவர் தேன் இருந்துக்கிட்டு, என்னங்க இந்த நேரத்துக்கு எங்கே எந்திரிச்சு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, இல்லை தேனு, ஏதோ ஒன்று தப்பாக இருந்ததா, அதுதான் போய் கேட்டை பூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்னவோ நாளைக்கு திருவண்ணாமலை அவளை கூட்டிட்டு போகிறதுக்குள்ள பக்கு பக்குனே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, அவள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா, நம்மளை மீறி எப்படி போயிடுவா, நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்காம பேசாம படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வெளியில நடேசனும் சோழனும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சேரன், டே சோழா, வாக்குவாதம் பண்ற நேரமாடா இது, ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு ஃபோன் பண்ண, அவளை எப்படியாவது வெளியில வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு, ஆமாண்ணா அப்படின்னு நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நிலா இருந்துகிட்டு, ஏன் சோழன் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நிலா, நாங்கள் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சோழன், எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு, அங்கிளோட ஹார்ன் சவுண்டே எனக்கு கேட்டுச்சு, அப்பவே நினைச்சேன் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அந்த ஆள்னாலலாம் இப்போ உங்க அப்பா வந்து கேட்டை பூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சோழன் சொல்ற அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமா நிலா, அவர் தான் வண்டியில் ஹார்ன் அவ்வளோ தடவை அமுத்தி பிடிச்சு இப்போ உங்கள் அப்பா வந்து லைட்டை போட்டு பார்த்து கேட்டை பூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ உங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்ன சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல சோழன், நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் வந்துடுவேன், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வெளியில் கதவை நீக்கிட்டு மெதுவாக வர்றாங்க. அப்பன்னு பார்த்து தேனு தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வராங்க. அவங்க நிலா உடனே உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தேனு தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போயிடுறாங்க. நிலாவுக்கு கொஞ்ச நேரம் படபடப்பு நிற்கவே இல்லை. அவங்க மேலே போயிட்டாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்து கேட்டை நீக்க பார்க்குறாங்க. மெயின் கேட்டோட சாவி எங்கே இருக்குன்னே தெரியலை. நிலாவும் சைலண்ட்டாக எல்லா பக்கமும் தொலாவி பார்க்குறாங்க. ஒரு வழியாக சோஃபா சேர் மேலே இருக்குது, அதை எடுத்து ஹால் கதவை நீக்கிட்டு வெளியில் வராங்க. ஆனால் கேட் சாவி எங்கே இருக்குன்னு நிலாவுக்கு தெரியல. இப்போ கண்டுபிடிக்கிற நிலைமையிலையும் நிலா இல்லை. உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாங்கும் போது தான் சோழன் இருந்துக்கிட்டு, நான் வேணா உள்ளே வரட்டுமா நிலா, உன்னை தூக்கி விடுறேன், நீ வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, நீ வர வேணா சோழன், நானே ஏறிப்பேன்னு சொல்லி பேகை தூக்கி அந்த சைடு போட்டுட்டு ஒரு கல் எடுத்து வச்சு அந்த கல் மேலே ஏறி செவத்தை தாண்டி எட்டி குதிச்சிடுறாங்க. கீழே இறங்கி பார்த்தா மொத்த குடும்பமும் நிலாக்காக நிற்கிது. அதை பார்த்த நிலாவுக்கு அழுகையே வந்துடுது. எனக்காக இந்நேரத்தில் மொத்த பேரும் இங்கே நிற்கிறீங்களா, ஆனால் உங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவர் முக்கியம்னு வந்தன்ல, அதுதான் இவர் என்னையே ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சேர நின்றுக்கிட்டு, விடுப்பா நிலா, அதுதான் வந்துட்டல்ல, தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு, வாங்க இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், உன் அப்பா எந்திரிச்சு வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் ஆமாம் வாங்க போகலான்னு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதும் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஏப்பா நிலா, இப்படியெல்லாமா நடந்துச்சு அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. அதுக்கு நிலா, ஆமா அண்ணன், நான் கூட என் அப்பா மாறிட்டாருன்னு நினச்சேன், ஆனால் என்னை திருவண்ணாமலை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணுன்னு தான் என்னை இங்கிருந்தே கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர், நான் தான் அது தெரியாமல் அவர் கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் தான் கேட்கவே இல்லை, எப்போ தான் நீங்கள் என்னை நம்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, ஆமாம் சோழன், நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும், என் அப்பா மேலே இருந்த நம்பிக்கையில் நான் தான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியலப்பா, இல்லைன்னா நான் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, பரவாயில்ல விடுங்கண்ணா, அதனால தானே எனக்கு அவரோட சுயரூபம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, இருங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, இல்லைடா, உங்கள் 2 பேர்த்துக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு நான் தான் நிலாவோட அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கே கொஞ்சம் இதாக தான் போச்சு, சொல்லிட்டு ஏண்டா சொன்னோன்னு வருத்தமாக இருந்துச்சு, நிலா கிட்ட கூட சொன்னேன் சொல்லியிருக்க கூடாதாப்பான்னு, அவங்க நிலா தான் இருந்துக்கிட்டு பரவாயில்ல விடுங்கண்ணான்னு அப்படி, ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் நினைக்கல சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, சரி விடு, எப்படியோ நல்லது தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா நிலா,
உங்க அப்பா காலையில என்ன பண்ணுவாரு அப்படின்னு சேரன் கேக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, தெரியலண்ணா எனக்கு தெரிஞ்சு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படி போனா என்ன பண்றது அப்படின்னு பல்லவன் கேக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, அதை நான் பாத்துக்கிற பல்லவா, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. காலையில ஆகுது. பார்த்தா தேனு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க நிலாவை. ஆனால் நிலா ரூம்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அதை பார்த்த தேனு நிலாவோட அப்பாவை போய் எழுப்புறாரு. இங்கே பாருங்க, நிலாவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனு நிலாவோட அப்பாவும் தேடி பார்த்துட்டு, இதுக்கு தான் சொன்னேன் தேனு, நைட்டே ஏதோ சரியில்லைன்னு நான் சொன்னல, நீ தான் நம்பலை. அவ மேலே ஒரு கண்ணு வச்சிருந்துருக்கணும், நீயாவது அவ கூட படுத்திருக்கணும் தேனு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேனு இருந்துக்கிட்டு, சரி விடுங்க, இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும், வா போலாம் அப்படின்ட்டு நேராக சோழன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் நிலா கிட்ட அவங்க அப்பா சண்டை கட்டுறாரு. ஏன் நிலா, நீ யாரை கேட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, நான் இங்கே வர்றதுக்கு யாரை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா இப்படி பண்ணுற, எங்கள் மானத்தை வாங்கணுன்னே நீ முடிவு பண்ணிட்டியா, உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னடானா நடுராத்திரியில் எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு மறுபடியும் இவங்கிட்டயே வந்து நின்றுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலப்பா, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு திருவண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, அரைஞ்சேன் பல்லெல்லாம் காணாமல் போயிடும், ஒழுங்கு மரியாதையாக வந்து வண்டியில் ஏறு. நடேசன் இருந்துக்கிட்டு, எங்க கை வை பார்ப்போம், அவ ஏன் மருமக, நீ கை வச்சுட்டு நீ உயிரோட திரும்பி போயிடுவியா அப்படின்னு எகிர்றாரு. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அங்கிள் நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன், இங்கே பாருங்கப்பா, எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, ஏன் நிலா இப்படி பண்ணுற, உனக்காக நாங்கள் எவ்வளோதான் அவமானப்படுறது, இவ்வளோ தூரம் அப்பா இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீ என்னடா டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவன் கூடயே இருப்பங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, ஏமா இப்படி பேசுகிற, இவ்வளோ நாளாக நான் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, இவ்வளோ நாளாக நீ இங்கே இருந்தனா அவன் பொண்டாட்டியாக இருந்த, இப்போ நீ என்ன உரிமையில் இங்கே இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, இங்கே இருக்கிறதுல நீ சோழனை டைவர்ஸ் பண்ணதான் காரணம்னா மறுபடியும் எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டு சோழனுக்கு சந்தோஷம் தலைகால் புரியலை. சேரன் சோழன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, நடேசன் உட்பட. அதை பார்த்த நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, என்ன நிலா விளையாடுறியா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவ, அவங்கிட்ட டைவர்ஸும் பண்ணுவ, திரும்பி வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் எனக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வைம்ப, உனக்கு என்ன கல்யாணம் விளையாட்டா போச்சா அப்படின்னு கேட்குறாங்க நிலாவோட அப்பா. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, நான் புத்தி கட்டி போய் டைவர்ஸ் பண்ணிட்டேன்ப்பா, அப்போ எனக்கு சோழனோட அருமை புரியலை, அவனை விட்டு தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சோழன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறதே எனக்கு தோணுச்சு, சோழன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா, எனக்கு சோழன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, இது ஒரு குடும்பம், இது ஒரு வீடு, இவன் ஒரு ஆள், இவனை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது இல்லையா நிலா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, இந்த வீடு சின்னதாக இருக்கலாம்ப்பா, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே தங்கமானவங்க, உங்களையாட்ட இல்லை, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாவது திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நினச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுப்பா, எனக்கு சோழன் தான் எல்லாமே, நான் சோழனை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதை கேட்ட தேன் இருந்துக்கிட்டு, உனக்கு புத்திக்கு இது கெட்டு போச்சா நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோமா, ஆனால் நான் சோழனை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில்